ஹாய் காய்ஸ், அன்னைக்கு செய்யும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 12. நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தோம், லீவு என்ன சொல்லியிருந்தோம், செகண்ட் ஹாஃபில் வந்து ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேர் லீவ் எடுத்திருந்தோம். ஆனால் மணி பார்த்தீங்கன்னா காட்டு பர்னிக்கோம் டைம் பார்த்தா 12. ஆனால் எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் இதுதான். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் மீட் பண்ணுவோம். பாய். நாங்கள் வந்து கடைசியாக ட்ரெயின் ஏறிட்டோம். சொல்லு ட்ரெயின் ஏறிட்டோம். இதெல்லாம் நாங்கள் வந்து எடிட்ல கட்டு போட்டுருவோம். எங்க கூட பாய்ஸும் வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க யாருக்கும் தெரியாம கட்டுறோம். ஹாய், நான் தான் அபினேஷ். நான் வந்திருக்கேன். நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, எதுவுமே நினைக்கல. எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. உங்களுக்குலாம் வந்தது ஆசைப்படுறாங்க. ஆமா, பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணுங்க அப்படியே முடியுதுங்க. அடுத்து இந்த ப்ளூ சட்டை போட்டு வெள்ளை கலர் பேர் சட்டை காட்டுறதுக்கு நான் சாம் என்கிற கவின். மோஸ்டா நான் ஒரு ஷை டைப் வந்து பேசுறேன் மாதிரி. ஆனா இவங்க கூட எல்லாம் எப்படி வரதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு வந்துட்டேன். சரி, ஏதோ வந்து தெரிஞ்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, வாய்ஸ் ஸ்டாப். நீங்க என்ன சொல்றீங்க அபி? நல்லா ஆடும் நோட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏத்தி ரசிச்சுட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல இருக்க கட்டிடும். எனக்கு ரசிக்கிறதுன்னு தெரியல. The next day. காய்ஸ், நாங்கள் ஃபைனலாக கோழிக்கோடு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் கேங்கு. கஷ்டப்பட்டு இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கூப்பிட்டு வரதுக்கு ஒரு வழி ஆகிட்டோம். சரி, ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் உங்களை அடுத்த விளாக்ல சந்திக்கிறோம். பாய். சாமியை கும்பிட்டுங்க. நாள் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. A few hours later. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இப்போது ட்ரைபல் வில்லேஜ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம், டோக்கன் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் மொத்தம் 13 பேர். நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. இது வந்து வயநாடு. ஆனால் உங்களுக்கே தெரியும், அந்த சூரியனை கொஞ்சம் மேலெல்லாம் போக வேண்டாம். இதுவே எங்களால் முடியல. அப்புறம் ஒரேடியா மேலே போயிடுவோம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சூரியனை காட்டி. இது வயநாடு. பார்த்தீங்கன்னா எங்கள் மூஞ்சிலே தெரியும் அந்த டயர்ட்னஸ். அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரைபல் வில்லேஜ் வந்தோம். பட் வந்து நாங்கள் வந்து பாதியிலே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பியும் வந்து வந்த வழியாக நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா அவ்வளோ வெயில் எங்களால் நடக்கவே முடியல. என்ன மறக்க முடியல? ஒருத்தி மட்டும் மறக்க முடியல. ஒருத்தி மட்டும் எங்கள் இது கேங்கில் வந்து பிரிஸ்கா இருப்பா. யாருன்னா, நான் ஒன்று சொல்லணும். ஊரே தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் டயர்டில் இருக்கு. இவன் மட்டும் வளைச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறா. எப்படின்னே தெரியல. அதாவது நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம். காசு வேஸ்ட் ஆகிடும். அதான் ஒரே நோக்கம். தெரியும் எவ்வளோ வேத்து கொட்டி இருக்குங்க. பரவாயில்லைங்க, நம்ம வந்து உழைப்போம். A few hours later. நாங்கள்லாம் ஏன் வந்து இவ்வளோ டயர்டாக இருக்கோம்னா, நாங்கள் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா நாங்கள் வந்து நேற்று நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி மார்னிங் 3 o'clock தான் இங்கே வந்துட்டு, திருப்பியும் 8 o'clock வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே என்னோடய ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணனால தான் எங்கள் ஃபேஸ்லாம் இவ்வளோ டயர்டு.